வாழ்க்கை நல்லா போகுதோ இல்லையோ இந்த டைம் மட்டும் நிக்காம போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 1 வருஷம் இருந்துச்சு, கவுன்சிலிங் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 9 மாசம் இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா 200 நாட்கள் இருக்கு சார், அதுக்குள்ளார நீட் எக்ஸாம் வரப்போகுதுன்னு சொல்றீங்க. நாங்க இன்னும் ப்ரிப்பரேஷனே ஆரம்பிக்கவே இல்லை. நல்லா பாருங்க, நீங்க என்ன பண்றீங்களோ இல்லையோ டைம் உங்களுக்காக நிக்க போறது கிடையாது. கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா டைம் தான் உங்களோட பிகெஸ்ட் எனிமியா உங்க கண்ணு முன்னாடி நிக்கும். தயவு செய்து டைமை வேஸ்ட் பண்ணாத. ஓகே, இதுக்கு அப்புறமேல் பார்த்தனா 6 மாசம் ஆயிரும், 6 மாசம் 5 மாசம் ஆகும், 5 மாசம் 4 மாசம் ஆகும். ஸ்ட்ராட்டஜி மாறிக்கிட்டு இருக்குமே தவிர உன் மார்க் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னா நீ ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். நீ ஹார்ட் ஒர்க் பண்ணவே இல்லை அப்படின்னா மார்க் இம்ப்ரூவ் ஆகாது. நீ 8500 வீடியோ கூட உட்காந்து பார்த்துக்கோ. நீ ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும்தான், நீ டெடிகேட்டடா இருந்தா மட்டும்தான் ஒன்னால நீட் எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். இது ஃபேக்ட். ஓகேவா? இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாரால நீட்டை கிராக் பண்ண முடியும்னா கண்டிப்பா கிடையாது. இந்த வீடியோ பார்த்துட்டு நான் இன்னைக்குல இருந்து ஹார்ட் ஒர்க் பண்றேன் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் நீட் எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். இந்த வீடியோ பார்த்தோன்னே மோட்டிவேஷன் வரும், எஸ் சார் நாங்களும் இப்படி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி. ஆனா அதுல கன்சிஸ்டன்டா இல்ல அப்படின்னா நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுதான் நிஜம். ஓகேவா? நான் இதுக்கு அடுத்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் 6 மந்த் ஸ்ட்ராட்டஜி போடுவேன், அதுக்கப்புறம் 5 மந்த் ஆக மாறும். நல்லா பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி நம்பர் ஆஃப் டேஸ் குறைய குறைய உங்களோட மார்க் தான் காம்ப்ரமைஸ் ஆகும். ஓகேங்களா? இப்பல இருந்து நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, ஒன்னால ஒரு சூப்பரான ஜிஎம்சி போக முடியும்னு கேட்டா கண்டிப்பா போக முடியும். ஒரு டாப் ஜிஎம்சி போக முடியுமான்னு கேட்டா டாப் ஜிஎம்சில போக முடியும். சரிங்களா? ஆனா நீ லேட்டாக மார்க் கம்மி ஆகும். சரிங்களா? கடைசி 1 மாசத்துல நான் ஸ்ட்ராட்டஜி வீடியோ போடுறப்ப அந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்துட்டு போறீங்கன்னா நீங்க பாஸ் மார்க் வாங்கலாம், ஒரு 200ல இருந்து 300 மார்க் வாங்கலாம். அவ்வளவுதான் பண்ண முடியும். ஓகே, நீ எங்க இருக்கணும், டைம் வேஸ்ட் பண்ணாம நீ யோசிச்சுக்கோ. ஓகே, தயவு செய்து ப்ரோகாஸ்டினேட் பண்ணாத. இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்றப்ப 200 நாட்கள் இருக்கலாம். இந்த வீடியோ நீ பாக்குறப்ப மேபி 198 நாள், 195 நாள், மேபி நீ 180 நாள் இருக்கப்ப இந்த வீடியோ பார்க்கலாம். ஒண்ணு பண்ணாத. 20 நாள் போயிடுச்சுன்னு உட்காந்து தயவு செய்து ஃபீல் பண்ணாத. ஓகேவா? என்னைக்கு இந்த வீடியோ பாக்குறியோ அன்னைக்கு ஆரம்பி. வாத்தியார் நான் இந்த வீடியோ ஈவினிங் 5 மணிக்கு பாக்குறேன், நாளைக்கு ஆரம்பிக்குவா? இதை தாண்டா நீங்க பண்ணி டைம் ஆல்ரெடி வேஸ்ட் ஆக்கிட்டீங்க. சரியா? எப்ப இந்த வீடியோ பாக்குறியோ அப்ப ஆரம்பி. நல்ல நாள் பெரிய நாள்ல ஒண்ணுமே கிடையாது. சார் நான் நாளைக்கு ஆரம்பிப்பேன், நாளானைக்கு ஆரம்பிப்பேன். சார் இன்னும் கொஞ்ச நாள்ல தீபாவளி இருக்கு சார், பேசாம தீபாவளி பட்டாசு எல்லாம் வெடிச்சதுக்கு அப்புறம் ஒண்ணு ஆரம்பிக்கிறேன். தீபாவளி வருஷம் வருஷம் வரும், ஆனா உங்க வீட்டுல உனக்கு இந்த டிராப்பருக்கான கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வருஷம் வருஷம் வராது. ஓகேவா? என்னைக்கு இந்த வீடியோ பாக்குறியோ என்ன டைம்னாலும் சரி, சார் நான் இந்த வீடியோ நைட் 11 மணிக்கு பாக்குறேன், நான் பேசாம நாளைக்கு ஆரம்பிக்கவா? இன்னைக்கு 1 மணி நேரம் நான் படம் பார்த்துட்டு நான் நாளைக்கு அந்த 1 மணி நேரம் உட்காந்து படிடா. சரியா? அந்த 1 மணி நேரம் நீங்க வேற எந்த ஒர்க் பண்ண போறியோ அதுக்கு பதிலா படி. ப்ரோகாஸ்டினேட் பண்ணாத. ஓகேவா? நான் இந்த வீடியோல சொல்றது அவ்வளவுதான். உங்களுக்கு மொத்தம் 4 சப்ஜெக்ட் இருக்க போது, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி அண்ட் ஜுவாலஜி. சரிங்களா? 4 சப்ஜெக்ட்டுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ஃபேக்கல்டி அவைலபிளா இருக்காங்க. எல்லா சப்ஜெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்டெப்த் நாலேஜ். ஓகே, மகாரதி அப்படின்னு சொல்லுவாங்க. மகாபாரதம் புக்ல படிச்சிருக்கீங்கன்னா இதுல மகாரத்தின்னு சொல்லுவாங்க. மகாரத்தினா ஒரு வாரியர் அவங்க எல்லா கலைகளையும் சிறந்தவங்களா இருந்தாதான் மகாரதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் உங்களோட ஃபேக்கல்டிஸ் இங்க இருக்காங்க. ஓகே, கெமிஸ்ட்ரி சார் பாத்தீங்கன்னா அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோ பெரிய ரெப்யூட்டட் இன்ஸ்டியூட்ல படிச்சு நடத்தி இருக்காரு. அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செலெக்ஷன். அதே தான் பிரைட்டன் சார் ஆகட்டும், தருண் சார் ஆகட்டும். ஓகே, அவங்க எல்லாரையும் பாக்குறப்ப இருக்கிறதுல கம்மியான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அவங்க எல்லாம் அந்த அளவுக்கு மேதாவிகள். ஓகே, ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், அவங்களோட எக்ஸ்பர்டீஸ் ஆகட்டும், தயவு செய்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. 200 நாட்கள் இருக்குதுன்னா லைவ் லெக்சர்ஸ் நாங்க கொடுக்க போறோம். ஒண்ணுமே கிடையாதுடா தங்கம். இப்பல இருந்து ஓகே, இப்பல இருந்து நீ படிக்க ஆரம்பிக்கிறேன்னா கூட நான் சொல்றேன் 3 மாசம். சரியா? 3 மாசத்துல ஒன்னால 50 லெசன் முடிக்க முடியும். நாங்க நடத்தி காட்டுறோம். சரியா? வாரத்துக்கு 5 லெசன் நாங்க நடத்தி காட்டுறோம். சார் நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரப்போ 210 நாள்ல வரப்ப நீங்க என்ன சொன்னீங்க? வாரத்துக்கு நீங்க 1 லெசன் தான் நடத்துவீங்க. சரிங்களா? சோ மொத்தம் வாரத்துக்கு 4 லெசன் தானே சொன்னீங்க. இப்ப நான் வாரத்துக்கு 5 லெசன் நடத்த போறேன்னு சொல்றீங்க. டேஸ் கம்மி ஆகுதுல்ல? ஸ்ட்ராட்டஜி மாத்தணுமா இல்லையா? டேஸ் கம்மி ஆக ஆக ஸ்ட்ராட்டஜியை மாத்திக்கிட்டே இருக்கணும். இன்னும் இந்த காலத்துல உட்காந்துட்டு நீங்க பழைய காலத்தோட போன் யூஸ் பண்றது இல்ல. டைம்க்கு ஏத்த மாதிரி அப்டேட் ஆகணும். இப்ப நம்பர் ஆஃப் டேஸ் குறைஞ்சிருச்சு, அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் எங்க ஷெட்யூல மாத்திட்டோம். 210 நாள் இருக்கிறப்ப நான் சொன்னேன் வாரத்துக்கு 4 லெசன் நாங்க நடத்துவோம். இப்ப நான் என்ன நம்பர் ஆஃப் டேஸ் கம்மியாயிருச்சு, அப்ப வாரத்துக்கு 5 லெசன் நடத்த போறோம். சொல்றது புரியுதா இல்லையா? 1 ஷாட் லெக்சர்ஸ் உனக்கு வரப்போகுது. எந்த ஸ்டாஃப்மே குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். ஓகே, எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் நீ கொஞ்சம் போட்டுக்கிட்டு தான் ஆகணும். நீ எவ்வளவு மார்க்ல இருக்குங்கிறது எனக்கு தேவையில்லை.
பட் எப்பவுமே மறக்காத, பயாலஜி தான் உன்னோட கீ டு சக்சஸ். இந்த 360க்கு நீ பயாலஜில எப்படினாலும் ஒரு நல்ல கவர்மெண்ட் காலேஜ் வேணும்னா இந்த பயாலஜில 340 குறையக்கூடாது. இதுல 340 குறையுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்ல உன் செலெக்ஷன் வந்து கேள்விக்குறிதான். ஓகே, கெமிஸ்ட்ரியில 180 மார்க் இருக்குன்னா கெமிஸ்ட்ரியில நீ 140 போகலாம். பிசிக்ஸ் 180 மார்க் இருக்குன்னா 120 இஸ் a குட் ஸ்கோர். ஓகே, இது மினிமம் ஸ்கோர். இதை தாண்டி கீழே வரவே கூடாது. சரிங்களா? சரி, எனக்கு இதுல 360 வருதுன்னா இங்க ஒரு 100 வாங்கிக்கோ. ஓகே, ஒண்ணு கஷ்டம் இல்ல. இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல. 2.5 மாசம். சரியா? நீங்க இந்த வீடியோ பாக்குறப்ப 2.5 மாசம் தான் மிச்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2.5 மாசத்துல நீ ஹார்ட் ஒர்க் பண்ணு. நடத்துறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம்டா. சரியா? நடத்துறதுக்கு நாங்க ரெடி. டிசம்பர் எண்ட் ஆகுறதுக்குள்ளர நான் வந்து 11th செகண்ட் வால்யூம் புக்கு, 12th ஃபர்ஸ்ட் வால்யூம் புக்கு, 12th செகண்ட் வால்யூம் புக்கு எல்லாத்தையும் நடத்திடுறேன். சரியா? இது எல்லாத்தையும் நடத்திடுறேன். எப்ப? டிசம்பருக்குள்ளர. ஆல்மோஸ்ட் 75% ஆஃப் த சிலபஸ் உனக்கு நான் 2.5 மாசத்துல நடத்தி கொடுக்குறேன். குவாலிட்டியில நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். படிக்கிறதுக்கு நீ ரெடியா இருக்கியான்னு பாத்துக்கோ. சரியா? நீ ப்ராமிஸ் பண்ணு. எஸ் சார் ப்ராமிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணு. நான் ப்ராமிஸ் பண்றேன், நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். ஓகே, கண்டிப்பா இந்த அஃபர்மேஷன் வந்து பாசிட்டிவா இருக்கும். அட்லீஸ்ட் நீ அஃபர்மேஷன் பண்ணிருக்கிறதுக்காகயாச்சும் நீ உட்காந்து படிப்பேன். எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் வேணும். ஓகேவா? I promise that I will be sincere for next 200 days. ஓகே, இந்த கமெண்ட் பண்ணு. அந்த கமெண்ட்டை உன் நோட்லயும் எழுதி வச்சுக்கோ. என்னைக்கு நீ அதை பண்ண மாட்டேங்குது அதை பாரு. நான் ஸ்ட்ராட்டஜி சொல்றேன். 200 மார்க் எடுத்தா என்ன பண்ணும், 300 மார்க் எடுத்தவன் என்ன பண்ணும் அப்படின்ட்டு. பட் யோசிச்சு பாரு, நான் 2.5 மாசத்துல உனக்கு இதை முடிச்சு கொடுத்துறேன். சார் அப்ப அந்த ஃபர்ஸ்ட் வால்யூம் புக் என்ன, ஃபர்ஸ்ட் வால்யூம் புக் டீட்டெயிலா நடத்தி வச்சிருக்கேன். அதை இப்போதைக்கு நீ பார்க்க வேண்டாம். அது நம்ம டிசம்பருக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ உங்க மார்க்குக்கு வருவோம். மோஸ்ட் ப்ராப்ளி இப்போ எல்லாருமே டெஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி உங்க மார்க் வந்து எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னா, ஒன்று 250 ரேஞ்சில் வாங்கிட்டு இருப்பேன், இல்லை 450 இல்லைன்னா 550 ரேஞ்சில் வாங்கிட்டு இருப்பீங்க. சரியா? இப்போ இது வந்து நீங்க ஃப்ரெஷர், அதாவது நான் இன்ஸ்டியூட் போறேன் சார், பார்ட் டெஸ்ட் எழுதிக்கிட்டு இருக்கேன்னா இது பார்ட் டெஸ்ட் எழுதுறவங்களுக்கு இல்லை. நான் சொல்றது ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் எழுதிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் எழுதிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா 550 மார்க் வருதுன்னா நீங்க ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் இன்னும் கண்டினியூ பண்ணுங்க. சார் நாங்க இன்ஸ்டியூட் போறோம், பார்ட் டெஸ்ட் தான் எழுதிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்கும். பார்ட் டெஸ்ட் எழுதி எங்களுக்கு 250 மார்க் தான் வருது அப்படின்னா 250 ரொம்ப கம்மியான ஒரு மார்க்டா. பிராங்கா சொல்றேன், 250 ரொம்ப கம்மியான ஒரு மார்க். ஓகேவா? எதுவுமே பண்ணாம ஒண்ணுமே புரிஞ்சுக்காம நீ பயாலஜி மட்டும் மனப்பாடம் பண்ணி போய் 340 மார்க் வாங்க முடியும். அப்ப நீ 250 மார்க் வாங்குறன்னா அது அக்செப்டபிளே கிடையாது. ஓகே, கண்டிப்பா இப்படி இருந்தா செலெக்ஷன் ஆகாது. என்ன பண்றது? லெக்சர்ஸ் நல்லா பாரு. சார் அவங்க நடத்துறது புரிய மாட்டேங்குதுன்னா சார் மார்க்கே குறையுது. அப்போ ஒன்னு இல்ல, பிடபிள்யூ லெக்சர்ஸ்க்கு வா. சரியா? யோசிச்சு பாரு, நான் 20 லெசன் நடத்த போறேன். பயாலஜில பாட்னில 10, ஜுவாலஜில 10, கெமிஸ்ட்ரியில 10, மொத்தம் எத்தனை லெசன் ஆச்சு? 50 லெசன் ஆச்சுடா. சரிங்களா? 50 லெசன் ஆகுது. ஓகே, நல்லா பாரு, நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கிறதுக்காக மற்ற ஸ்டாஃப் எவ்வளவு நடத்துறாங்க நான் அதோட டபுள் பண்றேன். அப்ப நீ அதே மாதிரி ஒரு வெறியோட வா. நான் பண்ணுவேன் சார். சரிங்களா? நான் சீரியஸா சொல்றேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் எங்களுக்கு பிசிக்கல் கெமிஸ்ட்ரி புரியவே மாட்டேங்குதுன்னாங்க. நான் அவங்களுக்காக பிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து 6 மாசத்துல கத்துக்கிட்டேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடத்தணுங்கிறதுக்காக நான் கத்துக்கிட்டேன் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை. நீ உனக்காக படிக்க போற. நீ வந்து புதுசா எதுவுமே கத்துக்க போறது கிடையாது. ஓகே, நான் பிசிக்ஸ் மேஜர், நான் பிசிக்ஸை விட்டு கெமிஸ்ட்ரி விட்டு எவ்வளவோ வருஷம் ஆயிடுச்சு. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டதுக்காக நான் படிச்சேன், அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்ட்டு. ஓகேவா? எனக்கு அந்த ஒரு டெடிகேஷன் இருக்கிறப்ப உனக்கு அந்த டெடிகேஷன் இருக்கணும். நீ வந்து உனக்கு தேவையானதுக்காக படிக்க, நீ மத்தவனுக்கு நடத்துறதுக்கு படிக்க போறது இல்லை. ஓகேவா? நீ உனக்காக படிக்க போற. 50 லெசன் 2.5 மாசம். புரியுதா? 50 லெசன் 2.5 மாசத்துல நாங்க நடத்தி கொடுக்குறோம். நீ என்ன பண்ணு, லெக்சர்ஸ் வா, லைவ் லெக்சர்ஸ் டீச் பண்ணிக்கிட்டு இருப்போம். லைவ் லெக்சர்ஸ் வா. லைவ் பார்க்க முடியல, ரெக்கார்டட் பார்த்துக்கோ. பிசிக்ஸ் வால ஆப்ல போனேன்னா நோட்ஸ் அவைலபிளா இருக்கும். 250 மார்க் தான் வருது அப்படின்னா நோட்ஸ் பாரு, பிவைக்யூ சால்வ் பண்ணு. ஏன்னா ஒன் ஷாட்ல போறப்ப எல்லா பிவைக்யூ கவர் பண்றது கஷ்டங்கிறதுனால நாங்க என்ன பண்ணுவோம், பிவைக்யூ ஓரளவு கவர் பண்ணுவோம். இதுக்கு அடுத்து ரிவிஷன் சீரிஸ் வரும்டா உனக்கு. ரிவிஷன் சீரிஸ்ல பிவைக்யூ பார்ப்போம். பட் நீ என்ன பண்ணு, டீச் பண்ண பிவைக்யூ பாரு. ஏதாச்சும் டைம் இருந்துச்சுன்னா ஒரு மாடியூலுக்கு ஸ்டிக் ஆகு, ஒரு மாடியூல ஃபாலோ பண்ணு. தயவு செய்து டெஸ்ட் கொடு, சாப்டர் வைஸ் டெஸ்டா கூட கொடு. சரியா? ஒரு சாப்டர் முடிஞ்சுன்னா அந்த சாப்டர் வைஸ் டெஸ்ட். இன்னைக்கு ஒன்னு இல்லை, எப்படி சார் நான் கொடுக்குறது அப்படின்னா ஒண்ணுமே பண்ணாத. இன்னைக்கு நான் ஒன் ஷாட்ல ஒரு லெசன் டீச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சோன்னு என்ன பண்ணு, அந்த லெசன் ரிலேட்டடான பிவைக்யூ சால்வ் பண்ணு. 2 hours எடுத்துக்கோ, பிவைக்யூவை சால்வ் பண்ணு. சரியா? அடுத்து அது ரிலேட்டடா டெஸ்ட் கொடு. அந்த லெசன் படிச்சாச்சு, பிவைக்யூ சால்வ் பண்ணியாச்சு, அது ரிலேட்டடான டெஸ்ட் கொடு. போதுமானது ஒரு லெசனை இப்போதைக்கு வைண்ட் அப் பண்றதுக்கு. புரியுதா?
சார் 250 மார்க் தான் சார் வருது, அதாவது நான் ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் எழுதிக்கிட்டு இருக்கேன் ஆனா 250 மார்க் தான் வருது அப்படின்னா, நீ ஃபர்ஸ்ட் ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் எல்லாம் படி சரியா. நீ எல்லாத்தையும் படிக்காத, ஹை வெயிட்டேஜ் சாப்டர் சரியா. இது நான் சொன்னது சார், நாங்க இன்ஸ்டியூட் போறோம் 250 மார்க் வருது, ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் எழுதி 250 மார்க் வருதுன்னா ஹை வெயிட்டேஜ் டாபிக் வந்து படி. ஹை வெயிட்டேஜ் டாபிக் வந்து கமெண்ட் பண்ணி நான் உனக்கு வீடியோ அப்லோட் பண்றேன். 450 மார்க் வருது அப்படின்னா நீங்க லெக்சர்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே அட்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நோட்ஸை ரிவைஸ் பண்ணு, பிவைக்யூ கொடு, சாப்டர் வைஸ் டெஸ்ட் எழுது, அந்த டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணு ஓகேவா. டீடைல் லெக்சர்ஸ் நீங்க பார்க்க வேணா, நீங்க ஒன் ஷாட் லெக்சர்ஸே பார்த்தா போதும். அடுத்து வீக்கெண்ட்ஸ்ல, ஏன்னா வாரத்துக்கு 5 நாள் கிளாஸ் இருக்கு, 2 நாள் உனக்கு ஃப்ரீ, ரிவிஷன் கொடு சரியா. டைம்ல இருக்கிறப்ப மாடியூல சால்வ் பண்ணு. சொல்றது புரியுதுங்களா சார்? 550 மார்க் வருதுன்னா வெரி குட் சரிங்களா. நீங்க ரிவிஷன் நல்லா பண்ணா போதும். டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணி, ஏன் சார் எனக்கு 720 வரல, ஏன் 550 வருதுன்னு டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணு சரியா. நீங்க ஒன் ஷாட் லெக்சர்ஸ், எனக்கு ஒரு லெசன் வந்து ரொம்ப மார்க் குறையுது சார், நான் டெஸ்ட் எழுதினேன், ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் எழுதி பார்த்தேன், எனக்கு இந்த 2 லெசன்ல மார்க்கே வர மாட்டேங்குதுன்னா உனக்கு அந்த லெசன் தெரியல. அப்ப அந்த லெசனுக்கான ஒன் ஷாட் டெஸ்ட் கொடு சரியா. பார்ட் டெஸ்ட் கொடுக்குறீங்கன்னா வெல் அண்ட் குட், பார்ட் டெஸ்ட் கொடுங்க. பார்ட் டெஸ்ட் முடிச்சுட்டு நீங்க ஃபுல் டெஸ்ட்டுக்கு போகணும். பார்ட் டெஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சார், எனக்கு 550 மார்க் வருது, இப்போ ஒரு லெசன்ல 550 மார்க் வருது, குட். நீங்க என்ன பண்ணுங்க, ஜேஇ மெயின்ஸ் கொஸ்டினும் எடுத்து சால்வ் பண்ண ஆரம்பிங்க. நீங்க ஜேஇ மெயின்ஸ் கொஸ்டினுக்கு இப்போதைக்கு போக வேண்டாம் சரியா. நீங்க 550 மார்க் தாண்டினதுக்கு அப்புறம் ஜேஇ மெயின்ஸ் கொஸ்டினுக்கு போங்க. புரியுதா? அதாவது நீங்க பார்ட் டெஸ்ட் எழுதிக்கிட்டு இருக்கீங்கன்னா இப்ப பார்ட் டெஸ்ட் கூட ஜேஇ மெயின்ஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணிக்கோ. ஃபுல் டெஸ்ட் ஆல்ரெடி போயிட்டீங்க சார், ஃபுல் டெஸ்ட்ல நாங்க 550 மார்க் வாங்குறோம், ஜேஇ மெயின்ஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணி டெஸ்ட் நல்லா அனலைஸ் பண்ணு. இது பண்ணாலே போதுமானது. ஆனா எத்தனை பேர் இதுக்கு ரெடியா இருக்கீங்கன்னு பாத்துக்கோ. 200 நாள் இருக்குன்னா நீ என்னைக்கு பாக்குறியோ அன்னைக்கு ஆரம்பி. சார் 175 நாள் ஆயிடுச்சு சார், இப்ப நான் ஆரம்பிச்சிருவா, பரவாயில்ல ஆரம்பி. புரியுதா? நாட்கள் குறையுதுன்னு கவலைப்படாத, நீ ஹார்ட் ஒர்க் பண்ணு. நீ யோசிச்சு பாரு, மொத்தத்துக்கு 80 லெசன் இருக்கு. அந்த 80 லெசன்ல நீ இந்த 50 லெசனை இப்ப முடிச்சிட்டேன்னா உனக்கு அதுக்கப்புறமேல 4 மாசம் டைம் இருக்கும் மிச்சம் இருக்க லெசனுக்கு. அப்ப இந்த லெசனை ரிவைஸ் பண்றப்ப நீ அந்த லெசனை உட்காந்து தாராளமா படிக்கலாம். அது இல்லாம நாங்க ரிவிஷன் சீரிஸ் இதெல்லாம் கொண்டு வருவோம், ஸோ அப்பயும் உனக்கு ரிவைஸ் பண்ணி விடுவோம் ஓகேவா. வரி பண்ணாத. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, எப்பயுமே இந்த பிவைக்யூ தான் உனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல். பிவைக்யூ சரியா, யாரா இருந்தாலும் சரி பிவைக்யூ ரிவிஷன் ரொம்ப 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 முக்கியம். எடுத்தோன்னே எனக்கு மார்க் இப்ப இந்த நார்மல் டெஸ்ட்லயே மார்க் வருது வர மாட்டேங்குது, நான் ஜேஇ மெயின்ஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணுவேன் பண்ணாத. மோஸ்ட் இம்பார்ட்டண்டா ஹை வெயிட்டேஜ் டாபிக் பாரு. 450 மார்க் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்னா நீங்க வந்து இன்னும் மார்க் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நான் சொன்ன மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாலே போதும், மார்க் இம்ப்ரூவ் ஆகும். தயவு செய்து நீ டெடிகேட்டடா இருக்கியா இல்லையான்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லு, நீங்க ப்ராமிஸ் பண்ணுங்க சரியா. நான் வந்து லாஸ்ட் 3 மாசத்துல ஒரு நாள் கூட லீவ் எடுக்கல அப்படின்னா நீ அதே அளவுக்கு டெடிகேஷனோட இருக்கணும். நான் அடுத்த 3 மாசத்துக்கு லீவ் எடுக்க மாட்டேன்னா அதே ஹார்ட் ஒர்க் அதே டெடிகேஷனோட நீ இருக்கணும். சொல்றது புரியுதா? டெய்லி டைம் ஒதுக்கி வச்சுட்டு உட்காந்து படி, வேற ஒண்ணுமே கிடையாது ஓகே. இந்த வருஷம் தீபாவளி கிடையாது, பொங்கல் கிடையாது, கிறிஸ்துமஸ் கிடையாது, பண்டிகை எந்த பண்டிகையும் கிடையாதுடா உனக்கு சரியா. அடுத்த வருஷம் போய் நீ கொண்டாடு ஓகே. இப்போதைக்கு இவ்வளவுதானே சொல்ல நினைச்சது. உனக்கு வேற டவுட் இருந்தா கேட்டுக்கோ. தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ நைஸ் டே.